ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் வைஃபோட ஃபைனல் பாட்டை தான் எடுத்து வந்திருக்கேன். நம்ம டேரக்டாக பாட்கள் இப்பெல்லாம் நான் பேசுகிற வேட இருக்கிறது பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்கள் அப்பெல்லாம் ஜிமினா தான் நம்மகிட்ட சொல்லியிருக்கோம்ல, ஜங்குக்கு நம்மளை தேடி வருவோம் அப்படின்ட்டு. ஜிமினா மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குல்ல, ஜிமினாவை முழுசாக நம்புவோனுங்கிற மாரி டைமே அவரோட லக்கேஜை மட்டுமே பேக் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினாவை கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டார். ஜிமினா ஹாலில் உட்காந்துருந்தவர் கரெக்டாக நம்ம டேக்கிட்ட வர்றாரு. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லைடா நான் பாரிஸ்க்கு போகலான்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஜிமினா ஷாக் ஆகி, ஏன்டா அவ்வளோ அவ்வளோ அவசரப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை நீ சொன்னது தான் கரெக்ட், தியா போட்ட சேலஞ்சிலையும் நான் தோத்துட்டேன். ஜங்குக்கு இப்போ வரைக்குமே என்னை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அதனால நான் இப்போ பாரிஸ்க்கு போகிறது கரெக்டாக இருக்கும். அப்புறம் என்னோடய கேபினில் ஒரு லாக்கரை சொல்லி அதுக்கு லாக்கர் நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பரையும் சொல்கிறாரு. அதில் தான் ஒரிஜினல் ஃபைல் அந்த பென்ட்ரைவ்ஸ் எல்லாமே இருக்குது, மற்றது எல்லாமே ஃபேக்கு. நான் ஜங்கு கூட கொஞ்சம் டேஸ் இருக்கணும்னு நினச்சி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஓகேயா, அது எல்லாத்தையுமே ஜங்கு கூட ஆன்சரில் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா கிட்ட இந்த மாதிரி நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நம்ம ஜங்குக்கு சுகா கிட்ட இருந்து கால் வந்துருக்கும். அந்த காலை பிக் பண்ணிவிட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இங்கே வாடா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்குமே சுகா ஏதோ முக்கியமான ஒரு மூமெண்ட்டை சொல்கிறேன், நீங்கள் வா, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு ஜங்குக்குமே ஹவுஸை விட்டு அப்படியே வெளியே போயிடுவார். இந்த மாதிரி வெளியே போனாட்டே அப்படியே லக்கேஜ் எடுத்துகிட்டு கீழே வர மூமெண்ட்டை ஜானா நோட் பண்ணிவிட்டு, மாம் எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், மாம் இந்த பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு வந்தோம்ல, என் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு, அதர் பிளேஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அந்த ஒர்க்கை என் பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் போகாதீங்க, நீங்கள் ஏன் கூடயே இருங்க, நீங்கள் எங்கேயும் போகாண்டாம், ஒர்க்கெலாம் பண்ணாண்டாம், டேடு தான் அவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்காருல, அந்த கம்பெனியில் இருக்க மணி நமக்கு காணாண்டா, நீங்கள் ஒர்க்குக்கெலாம் போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்கிற மாதிரி பயங்கரமாக டையோட லெக்கை பிடிச்சி ஜானா க்ரை பண்ணி அழுதான். ஜிமின் அப்படியே ஜானாவை புஷ் பண்ணி தூக்கிட்டு, மாம் சின்னதாக ஒரு ஒர்க்குக்கு தான் வெளியே போகிறாங்க, 2 டேஸில் திரும்ப வந்துடுவாங்க, ஜானா க்ரை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினை அப்படியே ஜானாவை ஹக் பண்ணபடியே கம்ஃபர்ட் படுத்திட்டு இருந்தேன். ஜானாவுக்கு தான் இங்கேருந்து போகிற மூமெண்ட்டு சுத்தமாக பிடிக்கல. மாம் போகாதீங்க, என்னை வீட்டுக்கெலாம் போகாதீங்க மாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறா. இந்த மாதிரி அழுதான். ஜங்குக்கோட பேரண்ட்ஸுமே நீங்கள் இருங்கிற மாதிரி எவ்வளோ சொன்னாலுமே சின்ன ஒர்க் இருக்குது, நான் ஒர்க்குக்காக தான் திரும்பவும் வெளியே போனேன், கண்டிப்பாக சீக்கிரமாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டிஏரியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணபடி ஹவுஸை விட்டு வெளியே வந்துடுவார். ஹாரி கூட சேர்ந்து நேராக ஏர்போர்ட்டுக்கும் போவார். இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போனால், சாரி அப்படிங்கிற மாதிரி ஹாரி சொல்லவும், சரி விட்ரா, அது ஏதோ ஒரு மூமெண்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட், எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சேடாகவே அப்படியே அந்த ஏர்போர்ட்டில் பாரிஸ்க்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணால் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுது. ஜங்கு கரெக்டாக சுகா சொன்ன பிளேஸ்க்கு போனால் நம்மகிட்ட 2-3 தடவை அட்டாக் பண்ணியிருப்பாங்கள்ல ஒரு பர்சன், ஜிமினா கூட பயங்கரமாக அடித்து வெளுத்துருப்பார்ல, அந்த பர்சன்ட் தான் ஜிமினாவோட ஹெல்ப்பாலேயே நம்ம சுகா பிடிச்சிருந்துருப்பாரு. அந்த பர்சண்ட்டை கரெக்டாக நம்ம ஜங்குக்கிட்ட விட்டால், ஏன்டா இந்த பர்சன்ட் ஏன்டா இந்த அடி அடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவன் சொல்கிறத கேட்டால் நீயே இவனை அடிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் ஜங்குக்கிட்ட சொல்கிறாங்கிற மாதிரி சொல்லவும், தியா என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலோ, ஜிமினா என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாத்தையுமே அப்படியே அந்த பர்சன் சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே தியா தான் காரணம், இந்த மாதிரிலாம் பண்ணாங்கங்கிற மாதிரி அவ்வளோத்தையும் சொல்கிறத கேட்டு ஜங்குக்கு ரொம்ப கோவமாகி, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி ஜிமினா ஏதாவது சொல்ல சொன்னானா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்கவும், சுகா இதை கேட்டு ஷாக் ஆகி, நீ ஏன்டா எப்போ பார்த்தாலும் உன் பிரதரையும் டேயையும் தப்பாகவே திங்க் பண்ணுற, தப்பாலாம் திங்க் பண்ணல, எனக்கு ஜிமினாவையும் டேயை பற்றி ரொம்ப நல்லா தெரியும், ஒரு மூமெண்ட்டை திங்க் பண்ணால் அதுக்காக 2 பேரும் என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி அப்போ நான் சொன்னாலும் நம்ப மாட்டேன், ஏன்னா நான் சுகா ஜிமினாவோட பாய் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி நீ என்னையும் தப்பாக தான் நினைப்பேன், தியாவுக்கு கால் பண்ணுறா, அவளே பேசினா நீ நம்புவல்ல அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும், தியாவோட நம்பர் அவன்கிட்ட இருக்கும்ல, அதில் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வாங்கணுங்கிற மாதிரி சொல்லவும், ஹவுஸில் இருக்க தியாவும் நேராக கிளம்பி ஜங்குக்கு எந்த பிளேஸில் இருக்காரோ அதே பிளேஸ்க்கு வரா. இப்போ அந்த பசங்க மட்டும்தான் நம்ம சுகா தான் அடித்து பிரித்து மிஞ்சிருப்பார்ல, அதனால கொஞ்சம் அடிபட்டிருக்கிறதுனால ஃபேஸ் தெரியாத அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிட்டு அவகிட்ட நீ பேசணும், நாங்கள் அதை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணபடியே அவன் நிற்கிறான். அந்த மாதிரி நின்னா
டேய் உன்ட்ட எத்தனை டைம்டா சொல்கிறது, சும்மா சும்மா எனக்கு கால் பண்ணி டென்ஷன் பண்ணாதுன்ட்டு. நான் கொடுத்த எந்த ஒர்க்கடா நீ ஒழுங்காக பண்ண? வந்துட்டு இந்த பிளேஸ்க்கு வந்துட்டான், அவனை அட்டாக் பண்ணு, அவன் கார் இந்த டயத்தில் தான் இந்த பிளேஸ்க்கு வரும், அவனை அந்த காரை வச்சே ஆக்சிடெண்ட் பண்ணி டெத்தாக வைன்னு சொன்னேன். இந்த ஒர்க்கை பண்ணியா? கேட்டால் அவன் எனக்கு முன்னாடியே போயிட்டான், அதுக்கு பதிலாக வேற கார் வந்துட்டு அவனை மிஸ் பண்ணிவிட்டு நீ எஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. எதுக்கு எனக்கு கால் பண்ண? மணின்னு கேட்டீங்கன்னா நானே உன்னை கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தியா வந்த வேகத்தில் டேயை இப்போ இங்கே வந்துருப்பார்ல, அதனால டேயை கில் பண்ணுறதுக்கு ஒரு சொல்லி இருந்திருப்பான். ஆனால் நம்ம டேயை கில் பண்ண வர சொல்ல, ஆக்சிடெண்ட் பண்ண வர சொல்ல, அதுக்கு பதிலாக இன்னொரு கார் முன்னாடி மூவ் ஆன் ஆகியிருக்கும், டே மிஸ் ஆகியிருப்பார். அந்த மூமெண்ட்டை சொல்லி கோவமா திட்டுனா இதை கேட்டுட்டு ஜங்குக் அப்படியே கிளாப் பண்ணபடியே வாவ் தியா வா. ஜிமினா சொன்னான், கதறி கதறி சொன்னான். அப்படியே என் ஃபீட்டை பிடிச்சி கெஞ்சி அழுதான். டே எங்க தியாதா எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கா, நீ என்னடா பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க, நான் சொல்கிறத கேளுன்னு கதறி அழுதான். என்னோட பிரதர் அவன், ஏன் பிரதர் சொல்கிறதுக்கு கூட நான் அவன் என்கிட்ட ட்ராமா தான் பண்ணுவான்னு தப்பாக திங்க் பண்ண வச்சுட்டல நீ. அவன் சொல்கிறத கூட என்னால் நம்ப முடியாத அளவுக்கு பண்ணிட்டல. இப்போ கூட நான் ஏதோ டேயும் ஜிமினாவுன்னா ஏதோ சின்ன ட்ராமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சுகாவையே நான் திட்டுனேன். ஆனால் நான் இதை கொஞ்சம் கூட உன்கிட்ட எதிர்பார்க்கவில்லை தியா. என்கிட்ட இருந்து என் ஒய்ஃபை 5 இயர்ஸாக பிரித்து வச்சுருந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கோபமாக தியா பதுக்கத்துனா. தியா தான் நம்ம ஜங்குக் பார்த்துட்டார்ல, அதனால தியா அவளோட ஒரிஜினல் கேரக்டராகவே பேச ஆரம்பிக்கிறான். என்ன ஜங்குக், என் மேலே ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க? நான் ஒன்றும் உன் ஒய்ஃபை பிரித்து வைக்கல, நீ தான் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி நம்பி அவங்க 2 பேரும் சொல்கிறது எதையுமே நம்பாமல் நீயா தான் உன் ஒய்ஃபை மூவ் ஆன் பண்ணியிருந்த, நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். கரெக்டியா, நீ சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான், நீ சொல்கிற பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஃபால்ட்டு மட்டுமே ஏன் மேலே தான். என் டேயை பற்றியும் என் ஜிமினா பற்றியும் எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அந்த டயத்தில் 2 பேருமே உண்மையை மட்டும்தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃபுல் டீர் ஐஸில் பெயினில் துடிச்சபடி என்கிட்ட 2 பேருமே உண்மையை மட்டும்தான் பேசியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ டேஸ் என்கிட்ட போய் சொல்ல கூட அந்த இந்த மைண்டுக்கும் இந்த ஹார்ட்டுக்கும் அவங்க பேசுனதெல்லாம் ஒரு மூமெண்ட்டாகவே தெரியாத எனக்கு அன்னைக்கும் அதே மாரி ஏன் தோணலைன்னு தான் தெரியல. நீ எந்த அளவுக்கு என்னை குழப்பி இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு, நீ சொன்னது கரெக்டு தான், என்னோடய ஃபால்ட்டு தான், நான் தான் என் ஒய்ஃபை முழுக்க நம்பியிருக்கணும். உன்னை மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவனை நான் சந்தேகப்பட்டுருக்கக்கூடாது. ஆனால் தியா, நீ தப்பு பண்ணிட்ட. காட் நான் பண்ண தப்பை திரும்ப சரி பண்ணதுக்கு என்கிட்டயே கொண்டு வந்து விட்டுருக்காரு. டேயை ஏன் கூட எடுத்து வச்சுப்பேன். அது மட்டும் இல்லை, என் பேபியை டேயோட டமக்ஸ்லேருந்து எத்தனை டைம் அதை நீ அட்டாக் பண்ண பற்றியோ, அப்புறம் இப்போ கொஞ்சம் செகண்டுக்கு முன்னாடி டேயை கில் பண்ணதுக்கு ஒரு பிளான் போட்டதை சொல்லிட்டு இருந்தல, இது எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. உன்னை இப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அங்கே ஒரு 5 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து டக்குன்னு தியாவை பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிச்சா தியா இந்த மூமெண்ட்டை எதிர்பார்த்துருக்கவே மாட்டா. ஜங்குக்கு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என் ஒய்ஃபையும் என் பேபியும் நிறைய டைம் நீ கில் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டேன். 2 பேருமே காடோட பிளெஸ்ஸிங்கால தான் இப்போ வரைக்கும் சேஃபாக இருக்காங்க. அதுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்காண்டா, நான் வேறு ஏதாவது ஒரு பர்சன்டாக இருந்தால் உன்னை நான் வேற மாதிரி தான் டீல் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் ஒரு பிஸ்னஸ் மேன், அதுக்கு தகுந்தபடி தான் நான் டீல் பண்ணணும். அதான் உன்னை போலீஸில் ஹேண்டில் பண்ணுறேன். இனி லைஃப் முழுக்க ஜெயிலில் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போலீஸ் ஆஃபீஸர் கூட்டிகிட்டு போக சொன்னான். தியா அந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நக்கலாக ஜங்குக்கை பட்டு சிரிக்கிறா. அந்த மாதிரி சிரித்தான். ஜங்குக்கு இன்னுமே கோவமாகி தியாவை நோட் பண்ணா. என்னடா என்னை கையங்காலமாக பிடிச்சி போலீஸில் பிடிச்சி கொடுத்துச்சு, இனி டே கூட சேர்ந்து ஜாலியாக ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கியா? டே பாரிஸ்க்கு கிளம்பி போயிட்டான், ஏர்போர்ட்டுக்கு போயிட்டான். நீ இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே டே அவனோட கண்ட்ரிக்கு போயிடுவான். அப்புறம் ஜங்குக், நீ பண்ண இந்த மூமெண்டெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாமல் இப்போ பாரிஸ்லேருந்து வேறு பிளேஸ்க்கு கூட மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். நீ எப்போதுமே டே கூட க்ளோஸாக இருக்கவே முடியாது.
டே உன் லைஃப்பை விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணி சிரிச்சா. இதை கேட்டு ஜங்கு காண்டாக்கி டே எப்போதுமே என்ன மூவ் ஆன் பண்ணிட்டு போக மாட்டான், எப்போதும் மாதிரி என்னை இப்போவும் குழப்ப பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுனேன். சுகா கொஞ்சம் டவுட் ஆகி ஜிமினாவுக்கு கால் பண்ணி டே எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே வந்து பாரிஸ்க்கு போகிறதுக்கு ஹாரி கூட சேர்ந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக் அவள் சொல்கிறது உண்மைதான், டேயும் ஹாரியும் பாரிஸ்க்கு கிளம்பிட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு ஜங்குக் ரொம்ப கோவமாகி வேகமாக வந்து தியாவோட நெக்க கிரிப்பை பிடிக்கிறாரு. என்ன சொல்லிடி அவனை அங்கேருந்து போக வச்ச? ஹா சும்மா சேலஞ்சு தான், 2 பேருக்குள்ள ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்சில் அவன் வின் பண்ணிட்டான். பட் அவன் வின் பண்ணது அவனுக்கு தெரியாதுல்ல, எனக்கு தானே தெரியும். அதான் உன் மவுத்தாலேயே என் ஒய்ஃபை எனக்கு தெரியும், நான் பார்த்துப்பேன், லவ் கொடுப்பேன், கரை கொடுப்பேன்னு ஹாஸ்பிட்டலில் பேசினேன்ல, அப்போவே அவன் வின் ஆயிட்டான். பட் நான் தான் அவன் அங்கேருந்து போகிற அளவுக்கு பேசி என் சேலஞ்சில் தோத்துட்டேன்னு சொன்னேன். சேலஞ்சு போட்டாதான்ட்டே அப்படி ஸ்ட்ராங்காக நிற்பார்ல, நான் போட்ட சேலஞ்சில் தோத்துட்டேன், நீ வின் ஆயிட்டான்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரியை விட்டு ஒன்றை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டான், இனி வரவே மாட்டான். ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணி சிரிச்சா. நம்ம ஜங்குக்கு இன்னும் கோவமாகி தியாவோட நெக்கை பயங்கரமாக பிடிச்சி இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்குன்னா சுகா அப்படியே நம்ம ஜங்குக்கு கண்ட்ரோல் பண்ணுறாரு. விடுடா இல்லாட்டி அவள் டெத் ஆகிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவளை ஏன் ஹேண்ட்ஸாலே டெத் ஆக்குனா தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும், நான் கண்டிப்பாக இவளை கில் பண்ணாமல் விட மாட்டேனுங்கிற மாதிரி பயங்கரமாக தியாவோட நெக்கை பிடிச்சி இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்குன்னா அப்படியே நம்ம சுகா புஷ் பண்ணி ஜங்குக்கு இழுத்தா தியா அந்த பிளேஸில் வந்து போலீஸ் கூட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி கூட்டு போனோம். டே இவக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறதை விட நம்ம நேராக ஏர்போர்ட்டுக்கு போவோம், டே அங்கே தான் இருந்தாலும் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பார்க்கறதுக்காக நம்ம ஜங்குக் ஏர்போர்ட்டுக்கு வராரு. இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து அங்கே இருக்க எல்லா பிளேஸ்லையும் செக் பண்ணிவிட்டு பாரிஸ்க்கு போகிற ஏரோப்ளேன் போயிருச்சானுங்கிற மாதிரி நம்ம சுகா கேட்டான். அது எப்போவோ போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த ஏர்போர்ட்லேயே நீல் டவுன் போட்டு கதறி அழுறாரு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவன் அன்னைக்கே என்கிட்ட சொன்னான், என் மேலே எந்த தப்புமே இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னான். ஏன் என்னை தேடி என் பிளேஸில் என் ஹவுஸ்லேயே வந்து இருந்தான். எல்லாம் எல்லாம் ஏன் தப்புடா, என்னோடய ஃபால்ட்டு தான், என்னோடய ஈகோ தான். அவன் அவ்வளோ தூரத்துக்கு கெஞ்சி பேச சொல்ல ஒரு டைமாவது நான் அவங்ககிட்ட பேசியிருந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் பயங்கரமாக கதறி அழுதுட்டுருக்காரு. இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தேன். சுகா அப்படியே நம்ம ஜங்குக்கு லைட்டாக ஹக் பண்ணப்படி சரி க்ரை பண்ணாதடா, பாரிஸ் தானே போயிருக்கான், டே எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறானுங்கிறது நமக்கு தெரியும்ல, நீ க்ரை பண்ணாத, நீ தியா சொன்னது கேட்கலையா, டே சேலஞ்சில் தூத்துட்டான், என்னை விட்டு அவன் மூவ் ஆன் ஆகுற மாதிரி சேலஞ்சு பண்ணியிருக்கான், கண்டிப்பாக பாரிஸ்க்கு நம்ம போனாலுமே அவன் அதே கம்பெனியில் ஒர்க் பண்ண மாட்டான், இனி நான் எங்கே போயிட்டே தேடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுதுட்டுருக்காரு. இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஹவுஸில் காட்டுனா நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் ஜங்குக்குள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னடா அவங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளம், 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பேபியை டொமாக்ஸில் வச்சுட்டு இருந்துட்டு 5 இயர்ஸாக எங்கே போனானுங்கிறது தெரியாமல் அப்படியே மூவ் ஆன் ஆக்கி போயிட்டான், திரும்ப வந்தான், ஹாப்பியாக இருந்துச்சு, அவன் திரும்ப வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி நாங்கள் எல்லோரும் ஹாப்பியானோம். இப்போ என்னடா சொல்லி அவனுங்கிருந்து அனுப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட பேரண்ட்ஸ் ஜங்குக்கை பற்றி பேசுனா. ஆனால் அம்மா சும்மா ஏதாவது சொல்லி சமாளிக்கணும்னு பேசாத ஜங்குக், நீ எதையோ சொல்லி அவனை மறுபடியும் ஹேட் பண்ணிட்ட, அதான் இந்த திருப்பும் எங்களையும் ஜோனாவையும் விட்டுட்டு டே இங்கேருந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்குள்ள நடக்கிற ஃபைட் எங்களுக்கு தெரியாமலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பெயினாகவே ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் அங்கேருந்து போகவும் இதை நோட் பண்ண ஜங்குக்கும் ரொம்ப பெயின் ஆகுது. இந்த மாதிரி பெயின் என்ன ஜிமினா அப்படியே ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஹயாங் நாளைக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூ வச்சுருக்கீங்களா, அதுக்கான ஃபைல்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது, இத்தனை மெம்பர்ஸ் அந்த பிளேஸ்க்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ரூம்க்கு வராரு. இந்த மாதிரி ரூம்க்கு வந்தோம். ஜோனா தான் ஜங்குக்கை பார்த்து முறைச்சபடியாக உட்காந்துருக்கா. இந்த மாதிரி உட்காந்துருந்தா ஜோனா பேபி இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜோனா கிட்ட வந்தோம். நம்ம ஜங்குக்கிட்ட போகாமல் நேராக ரன் பண்ணப்படி ஜிமினாவோட ரூமுக்கு போகிறா. இந்த மாதிரி போகிறத பார்த்துட்டு ரொம்ப பெயின் ஆகி ஜோனா எதுக்காக இந்த மாதிரி இக்னோர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவோட ரூம் டோரை பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு நாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி நாக் பண்ணால் என்னாச்சு ஹயாங் ஏன் டோரை உடைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா வெளியே வந்தான். ஜோனா இங்கே வா
அப்படிங்கிற மாதிரி ஜோனாவை கூப்பிட்டேன். நான் வரமாட்டேன், நீ ரொம்ப பேட் டேட். மாமா இந்த பிளேஸில் இருக்க வைன்னு உங்ககிட்ட சொன்னாம்ல, மாமா எனக்கு வேணும்னு சொன்னாம்ல, எதுக்காக மாமா அதர் பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு அனுப்புனீங்க? நீங்கள் ஒர்க்குக்கு போகலாம்ல, எதுக்காக ஏன் மாமா ஒர்க்குக்கு அனுப்புனீங்க? எதுக்காக ஏன் மாமா ஒர்க்குக்கு அனுப்புனீங்கிற மாரி இப்படிலாம் வர ஜோனா பேச ஆரம்பிச்சிடுவா. அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சது நம்ம ஜிம்னா நோட் பண்ணிவிட்டு, பா சொல்லி கொடுக்காமலே ஜோனா அழகாக பேசுகிறாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜோனாவே நோட் பண்ணிகிட்டு இருந்தா. ஜங்குக்கு இந்த மாதிரி ஜோனா மாமா ஏன் விட்டீங்க, மாமா ஏன் போக விட்டீங்கிற மாதிரி அழுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்குமே அவரோட ரூம்க்கு வருவார். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிட்டு கம்பெனியில் தான் கட்டுறாங்க. இப்போ கம்பெனியில் வந்து ஒரு இன்டர்வியூ தான், ஒரு பர்சண்ட்டை சூஸ் பண்ண என்ட்ரிலாம் வைப்பாங்களா அந்த மாதிரி ஒர்க்குக்காக நியூவாக ஒரு மெம்பரை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த பிளேஸில் நம்ம ஜிமினை வந்துட்டு 2-3 ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரையாக அந்த இன்டர்வியூ பிளேஸ்க்குள்ளே உள்ளே அலோவ் பண்ணுறது. இந்த மாதிரி அலோவ் பண்ணால் அதே பிளேஸில் தான் சுகா இருக்கார், நம்ம ஜங்குக், ஜிமினா 3 பேருமே இருக்காங்க. அப்புறம் நம்ம ஜங்குக் கூட ஒரு பர்சனல் மேனேஜர் மாதிரி மற்ற கம்பெனிஸ்லாம் இருப்பாங்களா, அதில் ஒரு மேனேஜர் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி வந்திருந்தா ஒரு 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொருத்தராக அந்த பிளேஸில் வந்து அவங்க செலெக்ஷன் ஆகாமல் அப்படியே வெளியே போகிறாங்க. இந்த மாதிரி வெளியே போனால் ஜங்குக்கு வந்து இந்த மீட்டிங் பிளேஸில் அந்த இன்டர்வியூ பிளேஸில் கொஸ்டினே கேட்கல, இங்கேருந்து போன மூமெண்ட்டையே திங்க் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா 20வது பர்சண்ட்டாக அப்படியே கிம் டோயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டோம். கரெக்டாக நம்ம டேடா உள்ளே வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா ஜிமினா ஷாக் ஆகி, டே மச்சான், நான் போட்டு கொடுத்த பிளானை தவிர நீ என்ன இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? நான் உன்னை உன் ஹவுஸில் அமைதியாக தானே இருக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளே என்றாகிற டேயை பார்த்து ஐசாலேயே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினோம். தான் ரொம்ப போர் அடிக்குதா, உன் கூட இருந்தால் தான் டைம் மூவ் ஆகும், அதான் அங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி டேயுமே ஐசாலே பேசினோம். சுகர் டே வந்து நிற்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி, இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணோம். நம்ம வீமின் தான் முதல்ல அப்படி பிளான் போட்டிருந்தாலும் இந்த லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்த மூமெண்ட்டை ஜிமினா பார்த்துருப்பார்ல, அதனால நம்ம டேயை ஹேக் பண்ணி கதறி கதறி அழுதுருப்பாரு. மச்சான், நான் ஏதோ விளையாட்டுக்கு அப்படி ஒரு பிளானை போட்டு கொடுத்துட்டேன்டா, 5 இயர்ஸாக நீ இல்லாமல் பிரிஞ்சிருந்த மூமெண்ட்டே எனக்கு ஏதோ ஹெல்லில் இருந்த மாதிரி இருந்துச்சு. திரும்பவும் இங்கேருந்து போயிடாதடா, என் ஹயாங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி தெரியுது. ஒருவேளை உன்னை தேடி வரலன்னா நான் அப்புறம் லைஃப் லாங் உன்னை விட்டு பிரிஞ்ச மாதிரி இருக்கும். ப்ளீஸ்டா என்னை விட்டுட்டு போயிடாதடா, பாரிஸுக்கு போயிடாதடா அப்படிங்கிற மாதிரி அழுதுருப்பாரு. டேயுமே நம்ம ஜிமினாவை ஹக் பண்ணி ஜிமினா விட்டு பிரிய முடியாமல் அழுதுருப்பாரு. அப்போ தான் நம்ம ஜிமினா, நீ ஏன் உன் மாமாவோட ஹவுஸில் இருக்கக்கூடாது, உன் பேரண்ட்ஸோட ஹவுஸில் இங்கே ஏதாவது ஒர்க் பண்ணிட்டுறேன், நான் எதையாவது பேசி ஜங்குக்கோட மனசை சேஞ்ச் பண்ணி உன்கிட்ட கொண்டு வந்து விட்டுருதானே அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பிளான் 2வை போட்டிருந்துருப்பாங்க. அதுபடியே இங்கேருந்து லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போகிற மாதிரி போய் ஹாரிட்ட அவ்வளோ திங்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஹாரியை ஏர்போர்ட்டில் பாரிஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு நம்மகிட்டே அவரோட பேரண்ட்ஸோட ஹவுஸ் தான் போயிருப்பாங்க. இந்த மூமெண்ட்டை மட்டும் திரும்பி நம்ம ஜிமினை திங்க் பண்ணிவிட்டு, உனக்கு அறிவே இல்லைடா, டக்குன்னு வந்தாடா நிற்ப, ஒரு 1 வீக் நீ உன் ஹவுஸில் இருக்கலாம்ல, என் ஹயாங் பிறகு உன்னை பார்த்துட்டானா அவனுக்கு எப்படி ஃபீலிங்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. அதெல்லாம் வருண்டா, அமைதியாருங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக அந்த ஃபைல் பேப்பர் இருக்குல்ல, நம்ம ஜேயோட ஃபைல்ஸ், அதை கொண்டு வந்து ஜங்குக்கிட்ட நீட்டிட்டு, என்னோட நேம் கிம் டோயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உன் நேம் ஜோன் டேங்டா, சும்மா கிரண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா பார்த்து மறைச்சான். அட பாவீங்களா, இந்த ஜங்குக் சொன்னா ஜிமினாவையும் டேயும் ஒரு விஷயத்தில் நம்பாத, 2 பேருமே ஒரே நேரத்தில் ஒருத்தரை காப்பாற்ற எக்கச்சக்கமாக பிளான் போடுவானுவன், நிறைய பொய் சொல்லுவானுன்ட்டு இந்த ஜங்குக் சொன்னான். நான் நம்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்க ஜிமினா பார்த்தா, என்னாச்சு பிபி, ஏன் என்னை பார்த்து அப்படி முறைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நேற்று கால் பண்ணி கேட்க சொல்ல நீ என்னடா சொன்னேன்? நான் சொன்னேன் வந்து பாரிஸ்க்கு போயிட்டான்னு தானே சொன்னேன். ஆமாம், பாரிஸ்க்கு தான் போயிருக்கான். அப்போ முன்னே வந்து நிற்குது யாரு? ஹே சுகா, நீ கேட்கலையா, கிம் டோயாங்கா அப்படிங்கிற மாதிரி சுகாவையே கடுப்பேத்துறாரு. இந்த மாதிரி கடுப்பேத்துனா டயாங்கிற மாதிரி எல்லாரும் டேயோட நேம் வச்சு பேசுகிறத கேட்டு, கொஞ்சம் நேரம் கூட அமைதியாக இருக்க மாட்டிங்களாடா, ஏன்டா டேன்னு அவன் பேரை வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் நீ என் ஒய்ஃப் பேரை வச்சு யாராவது பேசுனீங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் கோவமாக எழுந்து நின்று கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா இப்போ இவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா சுகா 3 பேருமே ஷாக் ஆனா, ஹலோ ஷார்,
ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? உங்கள் ஒய்ஃப் நேம்லாம் வச்சு நாங்கள் ப்ளே பண்ணல. என்னோட நேமே கிம் டேங்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து ஜங்குக்கை பார்த்து பேசினோம். டே இப்போ தானே சொன்னேங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படி நிமிர்ந்துட்டே பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா டே இந்த மாதிரி தான் முன்னே வந்து நிற்கிறத பார்த்துட்டு டேயாங் ஆ டேயாங்டா என் நேம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாம் ஆமாம் இவர் நேம் டேயாங்கன்னு யாருக்கும் தெரியாது பாரு, அதை வேற 1000 டைம் சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினை நம்ம டே திட்டுனோம். டேயை பார்த்தா அடுத்த செகண்டே நம்ம ஜங்குக்கு வேகமாக அவர் சேர்லேருந்து எழுந்து நேராக வந்து இப்படி இன்டர்வியூக்கு வந்திருக்க டேயோட ஃபேஸை கப் பண்ணி டேயோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணி டேயோட லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணதை பார்த்து அவ்வளோ வெறும் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன் நம்மகிட்ட அங்கே ஷாக் ஆகிட்டாரு. இங்கே என்னடா நடக்குது? என்ன இப்படி பண்ணுறாரு? ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? பின்னாடி தான் உன்னோட பிரதர் இருக்கான், ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு எவ்வளவோ மூவ் ஆன் பண்ணலான்ங்கிற மாதிரி புஷ் பண்ணாலும் இப்படி ஃபேஸை ஹப் பண்ணபடி கிஸ் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜங்குக் டேயோட ஹிப்பை இன்னும் ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பை பிடிச்சபடி ஒரு ஹேண்ட்ஸை வச்சு ஹிப்பை பிடிச்சா இன்னொரு ஹேண்ட்ஸை வச்சு ஹிட்டை கிரிப்பை பிடிச்சி பயங்கரமாகவே லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் ஐயோ இது என்ன மாதிரி மூமெண்ட்ரா, நான் போடாத பிளானாக இருக்குது. டேட்டையாங் நீ வேறு ஏதாவது ஸ்கெட்சு போட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே நோட் பண்ணால் டே வந்து செம்ம ஷாக்கில் இருக்கிறத அவரோட ஐஸாலேயே பார்க்க முடியுது. டே செம்ம ஷாக்கில் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஐயோ எப்படியோ என் ஆயாங்கோ என் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டாங்கடா, காடு சேர்த்து வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு அப்படியே டான்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஜிமினா கத்துக்கும் ஜம்ப் பண்ணி டான்ஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கும் அப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு ரியாலிட்டிக்கு வந்துட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணபடி பேக் சைடில் நின்று டான்ஸ் ஆடுற நம்ம ஜிமினா பார்த்துட்டு ஏன்டா இந்த மாதிரி கத்துற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டே ஹயாங் உனக்கு டீசெண்டில் நான் பக்கத்தில் தானே இருக்கேன், இப்படி படித்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா திட்டவும் அப்புறம் தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு பேக் சைடில் உட்காந்துருக்க ஷுகாவை பார்த்தா நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து எழுந்து போனால் இப்போ அப்படியே நம்ம டேயோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு நீ பாரிஸ்க்கு போயிட்டேன்னு தானே சொன்னாங்க, அப்புறம் எப்படி நீ இங்கே இருக்கிற, நீ நீ என்ன பண்ணிகிட்ருக்க, மறுபடியும் போய் சொன்னியா அப்படிங்கிற மாதிரி தேவைப்பட்டு பேசவும் சேச்சே நான் பொய்யே சொல்லலையே, நான் பாரிஸ்க்கு போனேன்னு உங்கள்கிட்ட சொன்னேனா அப்படிங்கிற மாதிரி டே சொல்கிறாரு. இந்த ஜிமினை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை நோட் பண்ணால் ஜிமினா அந்த ரூமுக்குள்ளே இல்லை. இப்போ எதுக்காக ஏன் ஃப்ரெண்டை தேடுறீங்க? டேட்டையாங் 2 பேரும் திருந்த மாட்டிங்களாடா, நாங்கள் கரெக்டாக தானே இருக்கோம், நாங்கள் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. பாரிஸ் தான் போகணுன்னு கிளம்பணும், அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்க, நீ எங்கள் கூட இருன்னு சொன்னாங்க, அப்புறம் தான் என் பேரண்ட்ஸை விட்டு நான் என் பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் பேரண்ட்ஸோட ஹவுஸ்க்கு போனேன். இங்கே எதுக்குடா வந்த இன்டர்வியூக்கு, உன் கம்பெனியில் நீயே இன்டர்வியூக்கு வந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் ஷாக்காக கேட்டா என்ன ஜங்குக் சார் நான் ஒன்றும் உங்கள் ஒய்ஃப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி டே சொன்னா டேயோட மவுத்தில் அப்படியே நம்ம ஜங்குக் ஃபிங்கரை வச்சுட்டு அந்த வேடை மட்டும் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? எங்கள் பாரு டே, ஐ எம் சாரி, ஐ எம் ரியலி சாரி, எல்லாமே ஏன் தப்பு தான், நீயும் ஜிமினாவும் எவ்வளவோ என்கிட்ட அன்றைக்கி சொன்னீங்க, ஆனால் அது எனக்கு புரியவே இல்லை. பேபி மேலே இருக்கிற ஒரு ஃபீலிங்கில் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அந்த மாதிரி என் கோவத்தை உன்கிட்ட காட்டிட்டேன். சாரி, உன்னை உன் பேபிக்கிட்டேருந்து 5 இயர்ஸாக பிரித்து வேற வச்சுட்டேன். சாரி டே, சாரி, ப்ளீஸ் என்னை ஃபர்கிவ் பண்ணிடு ப்ளீஸ் அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு நம்ம டைட்டாக ஹக் பண்ணபடி க்ரை பண்ணி அழுறாரு. என்னை விட்டு எங்கேயும் போகாத, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். நான் நீங்கள் சொல்கிறத கொஞ்சமாவது கேட்டிருக்கணும், நீங்கள் எப்போது ப்ளே பண்ணி விளாடுற மாதிரி போய் தான் சொல்கிறீங்கன்னு நினச்சிட்டு அதையும் நான் ஒரு பொய்யா ஃபேக் அடான் திங்க் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே க்ரை பண்ணி அழுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே நம்மகிட்டே பேக்கப் பண்ணபடி சரி கோல்டு சிஓ சார், ஏன் இவ்வளோக்குலாம் க்ரை பண்ணி அழுறீங்க, நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டேக்குக்கு இந்த மாதிரி ஹக் பண்ணி பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பேக் சைடில் ஜானா ஒரு குட்டியாக ஒரு பொக்கை ஜிமினா தான் கொடுத்துருப்பாரு பிள்ளைக்கு. அந்த பொக்கை ஆன்சர் எடுத்தபடியே மாம் வெல்கம் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக ரன் பண்ணபடி ஓடி வரா. இந்த மாதிரி ஓடி வந்தால் ஹக் பண்ண பொசிஷன்லேயே டேக்குக்கு 2 பேருமே ஜானாவை நோட் பண்ண ஜானா வேகமாக வந்துட்டு மாம் நீங்கள்
பாரிஸுக்கு போனதை சொன்னதை கேட்டு நான் எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? மாமி நீ என் கூட தானே இருப்ப, எங்கேயும் போக மாட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி டேயை பார்த்து பேசினா. இனி என் பேபியை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். நானே போகணும்னு நினச்சாலும் உன் டாடு விட மாட்டார் இல்லை ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை நோட் பண்ணா. ஆமாம் ஆமாம் மாம், இனி எங்கேயாவது போகணுன்னு நினச்சா நம்ம பெட்ரூமுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிடுவோம் என்ன ஜோனா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோங்குக்கு சொல்கிறாரு. ஆமாம் டாடு, இப்போ தான் நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்க. மாமி நீ எங்கேயாவது போகணுன்னு சொன்னார்னா பெட்ரூமில் போட்டு லாக் பண்ணிடுவோம். அப்போ தான் அவர் அதர் பிளேஸ்க்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜோனா பேசுகிறத கேட்டு எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சா. ஜிமினா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஹப்பா எப்படியோ 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இந்த மாதிரி ஹாப்பியானா இப்போ நம்ம டேயை ஜங்குக் திரும்பவும் அவரோட ஹவுஸ் கூட்டு வர்றாரு. இதை ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு டேயை ஹேக் பண்ணபடி உங்கள் 2 பேருக்குள்ள இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போது சரியாயிருச்சுல அப்படிங்கிற மாதிரி கேட்டு அப்படியே அவங்க அன்பு மலையை மொத்தமாக பொழிகிறாங்க. இந்த மாதிரி பொழிஞ்சா இப்போ பெட்ரூமில் நம்ம ஜிமினா தான் ஜோனா அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டாரு. எனக்கு ஜோனா இல்லாட்ட ஸ்லீப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜோனாவை தூக்கிட்டு போனால் இப்போ நம்ம டேக்குக்கு 2 பேரும் தான் பெட்ரூமில் இருக்காங்க. ஏதோ 2 பேரும் அப்படிலாம் ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க, இப்படிலாம் பேசிக்கிட்டாங்க. இப்போ 2 பேரும் பெட்டில் உட்காந்துருக்காங்க. ஜங்குக் டேயை பார்த்து பேசுறதுக்கு ஷை ஆகுறாரு, டே ஜங்குக்கை பார்த்து பேசுகிறதுக்கு ஷை ஆகுறாரு. 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஆக்வர்டான மூமெண்ட் வருது. இந்த மாதிரி வேண்டாம், 2 பேருமே இப்படிலாம் ஆக்வர்ட் ஆகக்கூடாது, நம்ம என்ன நியூவாக மேரேஜ் பண்ண கப்பலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் அப்படிக்கிட்டே நோட் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ஒரே டயத்தில் இப்படி பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு சரி நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி அதையும் 2 பேருமே சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறது கேட்டு 2 பேருக்குமே பயங்கரமாக சிரிப்பு வருது. இந்த மாதிரி சிரிப்பு வந்தால் நம்ம ஜங்குக் அப்படின்ட்டே இன்னும் க்ளோஸ் ஆகிட்டு டைட்டாக ஹேக் பண்ணபடி ஐ லவ் யூ டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஐ லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹேக் பண்ணி அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு குட்டியாக ஒரு ரொமான்ஸ் போகுது. அவங்க டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதோட இந்த எஃப்எஃப்ஐ நான் ஏன் பண்ணுறேன். எஃப்எஃப்ஐ ஃபுல்லாக கேட்டவங்க எஃப்எஃப் எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.